ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம், பணம் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம உயர்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணியே ஆகணும். அதுலேயும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் மட்டும்தான். அவங்களுடைய அருளாசி இருந்துட்டாலே போதும், நமக்கு தேவையான எல்லா சம்பத்துகளுமே கிடைச்சிடும். மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் வீட்டில் மகாலட்சுமி அம்மன் படம் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் கும்பம் வச்சு கூட வழிபடுறீங்க. சில பேர் மகாலட்சுமி அம்மனை சிலை ரூபமாகவே வழிபட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்சால் தினசரியே கூட நீங்கள் இதை செய்யலாம். ஒரே ஒரு சின்ன பித்தளை தட்டில் கல்கண்டு எடுத்துக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு கடைகளில் கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து அது மகாலட்சுமி அம்மனுடைய அம்சமாகவே கருதப்படுது. அந்த டைமண்ட் கல்கண்டை தட்டு நிறைய கொட்டிக்கோங்க. பரப்பிட்டு அது மேலே ஒரே ஒரு அகல் தீபம் வச்சு முடிஞ்சால் நெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைனாலும் நல்ல நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுவது மிக சிறப்பு. நெய் ஊற்றிட்டு அதில் தாமரை தண்டு திரி, இதுவுமே மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய பொருள் தான். இந்த தாமரை தண்டு திரி போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த கல்கண்டு தீபம் அப்படின்றது மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியான ஒன்று. இந்த தீபத்தை ஏற்றி வச்சு முடிஞ்சால் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எந்த அளவு மோசமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, அது சட்டுன்னு மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். மகாலட்சுமி அம்மனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடங்குறது அப்படின்றது வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நல்லதுங்க. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.